பார்த்து பயன்படுத்துங்க. ஷோலையும் அப்படி தான் பயன்படுத்துறீங்க, வீக்கெண்ட்லையும் அப்படி தான் பயன்படுத்துறீங்க. சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. கேட்டால் படிச்சிருக்கேன் என்னங்க அர்த்தம்? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸில் இன்னைக்கான முழு எபிசோடில் விஜய் சேதுபதி சார் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு சில பேரை ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு கையாண்டார். பார்வதியாக இருக்கட்டும், திவாகராக இருக்கட்டும், அன்பு கேங்காக இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும், சபரியாக இருக்கட்டும், எஃப்ஜேவாக இருக்கட்டும், எல்லாரையுமே சரியாக கையாண்டார். உண்மையிலேயே இது ஷோவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அடுத்த கட்டத்துக்கான வேலைன்னு சொல்லலாம். ஆனால் இதே விஜய் சேதுபதி இன்னும் ஒரு 5 பேரை வந்துட்டு கண்டுக்காம விட்டார். அந்த 5 பேர் யார், எப்படி இதுக்கு முன்னாடி மற்றவங்களை வந்துட்டு சூப்பராக வந்துட்டு கையாண்டாரு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உண்மையிலேயே இந்த ஷோ ரொம்ப சூப்பராகவே போச்சு. பட் இன்னும் சில பேர் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம், அதை நாளைக்கு அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். இன்னைக்கான எபிசோட்குள்ளே போன உடனே முதல்ல பார்வதியை அட்டாக் பண்ணுறது தான் ஒர்க்கே. பிகாஸ் ஆஃப் அதுக்கப்புறமா வரப்போகிறது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அப்படின்ற காரணத்தினால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்வதியை எந்த அளவுக்கு அட்டாக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணி பேசினாரு. அட்டாக்னா வாண்டடாக கிடையாது, அவங்க பண்ண விஷயத்துக்கு சரியான ஒரு விளைவை கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அந்த ஆபாச குறியீடு அப்படின்ற விஷயம் தாங்க. எடுத்த உடனே பார்வதி கிட்ட தான் தன்னுடைய கேள்விகளை தொடுக்க ஆரம்பிச்சாரு நம்மளுடைய விஜய் சேதுபதி. முதல்ல உங்களுடைய கண் சரியா இருக்கா, நம்ம பேசலாமா அப்படின்னு அவர் பார்வதியை விசாரித்த விதம், அதுக்கப்புறமா நம்ம இதை மூவ் பண்ணி கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்ட விதம் எல்லாமே சரியாக இருந்துச்சு. ஏன்னா பார்வதிய கண் முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கட்டும், ரொம்ப கேவலமான வேலைகளை உள்ள செஞ்சவங்களாக இருக்கட்டும், ஆனால் ஆஸ் அ கண்டஸ்டண்டாக அவங்களுடைய உடல் நலனை விஜய் சேதுபதி விசாரித்தது ரொம்ப ரொம்ப சரியான விஷயம்தான். அவங்க கண் ரொம்ப கிளியராக முன்னேறி வந்திருக்குன்றது நமக்குமே தெரிஞ்சுது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கண் மூடின மாதிரியே இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு கண்ணுக்கு கீழேயும் மேலேயும் தான் அந்த அடிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. கண் ஓரளவுக்கு வந்துட்டு தெளிவாக தெரியுது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. உண்மையிலேயே அது நமக்குமே ரொம்ப சந்தோஷம். பார்வதியோட கண்ணுக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் எதுவும் ஆகலை. சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் என்ன பேர் வச்சுருக்கீங்க பார்வதி அப்படின்னு கேட்கும்பொழுது விக்கல்ஸ் விக்ரமுடைய பானபத்திர ஓனாண்டி மற்றும் வக்ரம் அப்படின்ற விஷயத்த கையில் எடுத்தார் நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள். பானபத்திர ஓனாண்டி அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் அவரை உருவக்கேலி தான் செஞ்சீங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. வெளியிலேருந்து பார்த்த எங்களுக்கு ரொம்ப 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 கிளியராக தெரிஞ்சுது அந்த வார்த்தை அவருடைய உருவக்கேலி தான். பானபத்திர ஓனாண்டி அப்படின்றத வச்சு நீங்கள் உருவக்கேலி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா பானபத்திர ஓனாண்டி அப்படின்றது ஒரு புலவரை வந்து குறிப்பிட்ட பெயர் திருவிளையாடல் படத்தில் வந்திருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்க பானை அப்படின்ற விஷயத்த வச்சு சொன்னாங்கன்னா எனக்கு தெரியல, மேபி ஓனாண்டி அப்படின்றத சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு தமிழ் நுண்ணறிவோடு வந்துட்டு பார்வதி பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. பார்வதியுடைய ரியாக்ஷனுமே வந்துட்டு அதை கிளியர் பண்ணுச்சு. ஏன்னா பானை அப்படின்ற விஷயத்தை வச்சு அவங்க சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. ரொம்ப கிளியராகவே இருந்துச்சு அவங்களோட எக்ஸ்பிரஷன். ஏன்னா பார்வதி ஒத்துக்கிறவங்க, ஆமாங்க என்னதான் தப்பு பண்ணாலுமே பயங்கர தப்பு பண்ணுவாங்க, ரொம்ப அசிங்கமாக கேவலமாக பல வேலைகளை பண்ணுவாங்க. இங்கே அட்ரஸ் பண்ணும்போது அமைதியாக இருந்துருவாங்க. பட் ஆனால் இந்த விஷயத்த சொல்லும்போது அவங்களாலேயே அதை ஏற்றுக்க முடியல. பிகாஸ் ஆஃப் அவங்க அதை பேஸ் பண்ணி சொல்லலை. ஆனால் அந்த வார்த்தை உருவக்கேலி தான். ஓனாண்டின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் உருவத்தை பண்ணியிருக்கலாம். பானை அப்படின்ற விஷயம் தான் சொன்னாங்கன்னா அது கிடையாது. வக்ரம், அந்த வக்ரம் அப்படின்ற விஷயத்துல தான் நம்மளுடைய பார்வதி பயங்கரமாக மாட்டினாங்க. இந்த விஷயத்தில் அவங்க மாட்டாமல் இருந்திருக்கலாம். பட் ஆனால் நம்ம தர்பீஸ்க்கு சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதுனாலேயே அந்த விஷயத்த கையில் எடுத்தாங்க. மேபி தர்பீஸ்க்காக இருக்கலாம், அப்படி இல்லைனா கமருதீனை நம்ம கிட்டேருந்து பிரிச்சுட்டாலே அப்படின்ற வக்ரமாக கூட இருக்கலாம். அதனால அந்த வக்ரம் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு அவங்களுக்கு செம்மையாக போந்துடுச்சு. அதாவது ஆபாசமான குறியீடு, இதுதான் அந்த டாப்பிக்கே. ஒரு கேம் போயிட்டு இருக்கும்பொழுது ரொம்ப ஆபாசமாக திவாகரை நோக்கி ஒரு விஷயத்த செஞ்சாங்க அரோரா அப்படின்னு எல்லார்கிட்டையுமே சொன்னாங்க நம்ம பார்வதி. அது மட்டும் இல்லாமல் அரோரா இதை பற்றி பேசும்பொழுது தனியாக வாங்க பேசலாம் அப்படின்னு கேட்டப்ப கூட அதெல்லாம் முடியாத, இதே லிவிங் ரூம்ல எல்லாரையுமே கூப்பிடு, எல்லாரும் முன்னாடியும் தான் நான் பேசுவேன் அப்படின்னு இந்த விஷயத்த பெருசாக்க பார்த்ததும் பார்வதி தான். ஆனா அந்த இடத்துல இவங்க, அதாவது பார்வதி தான் அரோராவை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருமே சொன்னதுனால உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை நான் இதை அங்கேயே முடிச்சிட்டேன், இவங்க தான் இப்போ ஆரம்பித்தாங்கன்னு சொன்னாங்க. அரோரா பேச வரும்போது தனியாக போய் பேசியிருந்தா இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. ஆனால் பார்வதி தான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம வா லிவிங் ரூமில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சவாலையை மட்டும் விட்டாங்க. ஸோ அங்கே தான் பார்வதி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அந்த இடத்துலையுமே பயங்கரமாக தப்பிக்க பார்த்தாங்க, பட் முடியல. இப்போ விஜய் சேதுபதி வரும்போது அந்த கியூப்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாரு. இந்த சிம்பிள், அதாவது இப்படி அடுக்கலாம்னு சொன்ன விஷயம்
எப்படி உங்களுக்கு ஆபாசமாக தெரிந்தது அப்படின்னு கேட்டார். அது மட்டும் அல்லாமல் அங்கே பயங்கரமாக கேம் விளையாடிட்டு இருக்காங்க, ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஓடியாந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க வாண்டடாக போயிட்டு தர்பீஸ் கிட்ட அப்படி ஒரு குறியை காட்டணும்ன்ட்டு அவங்களுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு கேட்ட விஷயமும் ரொம்ப நியாயமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அரோரா மேலே இருக்க வக்ரத்தினால தான் பார்வதி அதை பண்ணாங்க அப்படின்றது தான் விஜய் சேதுபதியோடைய ஸ்டேட்மெண்ட். அது உண்மையும் கூட தான். பார்வதியால் அதை ஒன்றுமே பண்ண முடியல. பார்வதி அதுக்கு முன்னாடி வரைக்குமே நீ ஆபாசமாக தான் குறியீடு செஞ்ச அப்படின்னு சொன்னவங்க இதுக்கப்புறமா கொஞ்சம் அமைதியாயிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்களுக்குமே தெரியுது அது தவறு தான் சொல்லிட்டு. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் திவாகரை இன்னும் அசிங்கமாக கேட்டிருக்கலாம். ஆனால் அங்கே மிஸ் பண்ணிட்டாரு நம்மளுடைய விஜய் சேதுபதி. ஏன்னா இதுக்கு காரணமும் திவாகரும் தானே. திவாகரை மட்டும் விட்டுட்டு பார்வதியை மட்டுமே வந்துட்டு பயங்கரமாக திட்டினது எந்த வகையிலுமே ஏற்றுக்க முடியல. திவாகரும் பார்வதி 2 பேருமே சேர்ந்து தான் அதை பண்ணாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்துட்டு அதில் பங்கு இருக்குது. பார்வதி திவாகரை சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களா வாண்டடாக வந்துட்டு இதில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ திவாகர் வந்துட்டு அமைதியாக இருக்கேன், சாரி சார் நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னாலுமே, உன் மண்டையில் தான் அப்படி இருக்குது, உன் பார்வையில் தான் அப்படி இருக்குன்னு சொன்னாலுமே திவாகரையும் சேர்த்து எழுந்து நிப்பாட்ட வச்சு இன்னும் கொஞ்சம் கேவலமாக திட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் திவாகரை பற்றி நீங்கள் தராதரம் பார்க்குறீங்க, ஜாதி பற்றி பேசுகிறீங்க, இதெல்லாம் சொல்லியுமே அடுத்த முறையும் அவர் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதையும் விஜய் சேதுபதி கொஞ்சம் ரெட் கார்டு கொடுக்கலனா கூட எல்லோ கார்டு கொடுத்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருந்தா அது திவாகருக்கு ஒரு மிகப்பெரிய அடியாகவே இருந்திருக்கும். ஆனால் அந்த விஷயத்த மிஸ் பண்ணிட்டாரு. தென் இந்த வாந்தி எடுக்கிற விஷயம் யாரெல்லாம் பண்ண மாதிரி சொல்லி அவங்க எல்லாரையுமே எழுப்பி, நானும் இந்த ஷோவில் இப்படி பண்ணால் எப்படி இருக்கும், நல்லாவா இருக்கும், குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பண்ணுற இந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கே வந்துட்டு அது தப்பாக முடியும்னு தெரியலையா, அருவருப்பாக இருக்குது அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்ன விஷயம் எல்லாமே ரொம்ப கரெக்டாக தான் இருந்துச்சு. இந்த ஆபாச குறியீடு அப்படின்ற விஷயத்தில் முழுக்க பார்வதி மேலே தான் தப்பு அப்படின்றத விஜய் சேதுபதி ரொம்ப கரெக்டாக புரிய வச்சாரு. ஆனால் அதுக்கப்புறமா நினச்சி பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட்டடே. இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது நம்ம கனி இந்த கேப்டன் டி சார்க் இருக்குல்ல, அதாவது பார்வதி மற்றும் நம்ம சபரி இவங்க 2 பேருமே விளையாடினாங்கல்ல, இந்த டாஸ்கில் சபரி காலை மிதிச்சது, மேலும் பார்வதி கண்ணில் அடிப்பட்ட விஷயத்த சபரி வேணும் தான் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் விஜய் சேதுபதி சொல்லலை. சபரி பற்றி அவர் ஒன்றும் பெருசாக இந்த இடத்துல வேணும்னு அடித்தார்லாம் சொல்லலை. ஆனால் நான் வேணும் தான் அடிச்சுன்ட்டு சபரி பேசினால அந்த விஷயத்த வந்துட்டு சொல்லி காமிச்சாரு. பட் ஆனால் அது ஒரு விபத்து அப்படின்ற மாதிரி தான் விஜய் சேதுபதி அதை அட்ரஸ் பண்ணார். இந்த இடத்துல பார்வதிக்கு அப்படி நடக்கும்போது ஏன் ஹவுஸ்மேட்ஸ் யாருமே கேட்கல அப்படின்றத ரொம்ப தெளிவாக வந்துட்டு புரிய வச்சாரு விஜய் சேதுபதி அவர்கள். எல்லா பக்கமும் நியாயமாக இருக்க விக்ரம் அவர்களே, நீங்கள் ஏன் பார்வதிக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்தபோது கேட்கல, பார்வதி தள்ளி விட்டு கீழே போய் விழுந்ததெல்லாம் உண்மைதானே, அவங்களுடைய காலை 3 தடவை மிதிச்சதும் உண்மைதானே, ஏன் அந்த இடத்துல நீங்கள் கேட்கல அப்படின்னு கேட்ட விஷயங்கள். கனி, நீங்கள் இதே மாதிரி வேற யாருக்காவது நடந்தா அமைதியாக இருந்திருப்பீங்களா, பார்வதின்றதுனால தானே அமைதியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்ன விஷயம். முதல்ல டிஸ்குவாலிஃபைட் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் எதுக்காக கொண்டு வந்தீங்க, டிஸ்குவாலிஃபைட் அப்படின்ற விஷயம் டாஸ்கில் எந்த ஒரு இடத்துலையுமே இல்லையே அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆக்டாகவே பொருந்தது. அதாவது சபரி பார்வதி இருந்த இடத்துல கனி இருந்தா இதை செஞ்சிருப்பாரா, அப்படி இல்லைன்னா கனி ஜட்ஜா இருந்தாங்கல்ல, அப்போ சபரி ஜட்ஜா இருந்து பார்வதி கனியை தள்ளி விட்டு இருந்தா சபரி சும்மா இருந்திருப்பாரா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்ட விஷயமும் ரொம்ப கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இதை குரூப்பிசம்னு எடுத்துக்க முடியல. அவங்க 2 பேருமே வந்துட்டு கொஞ்சம் அக்கா தம்பி பாசம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பிசத்துலேருந்து எஃப்ஜே ஓரளவுக்கு விலகி வந்துட்டாரு. அதே மாதிரி நம்ம கெமி இருக்காங்களே அவங்களுமே விலகி வந்துட்டாங்க. பெருசாக குரூப்பிசம் இல்லை, பட் இருந்தாலும் அப்பப்போ சில விஷயங்களில் அவங்களுடைய குரூப்பிசம் லைட்டாக வெளிப்படுது, அவங்களுடைய பாசம் லைட்டாக வெளிப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். இதே இடத்துல நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன், நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் இன்னொரு விஷயத்தை வந்துட்டு கேட்க அட்ரஸ் பண்ண மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. குரூப்பிசம் இந்த குரூப்பிசத்தை ஒழிக்கிறேன் அப்படின்ற பேரில் பார்வதி, சாண்ட்ராவுடைய புருஷன் திவ்யா மற்றும் திவாகர் இவங்க 5 பேருமே சேர்ந்து பண்ண விஷயத்த எதுக்காக அட்ரஸ் பண்ணலை? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் ஆஃப் அவங்களுமே தற்போது குரூப்பிசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நாமினேஷனுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணி இவங்கள தான் நாமினேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆஃப்டர் நாமினேஷனுக்கு அப்புறமும் இவன் எப்படி தப்பிச்சான், நம்ம இவனையுமே பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அவங்களுமே ஒரு 6 பேர் சேர்ந்து குரூப்பிசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அன்பு கேங்கில் 4 பேர்னா இப்போ 6 பேராக சேர்ந்துருக்காங்க. அதுவும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் தான். மேபி அதை அவர் நாளைக்கு சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கலாம். அது சொல்லனா கண்டிப்பாக அது ஒரு அன்ஃபேராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா சபரியுடைய கேப்டன்ஷிப் எப்படி இருந்துச்சு?
ரொம்ப சிம்பிளாக எல்லாமே எழுந்து சொன்ன விஷயங்கள், ரொம்ப குழப்பத்தில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் எப்போ கேப்டனாக இருக்காரு, எப்போ சபரியாக இருக்காருன்னு தெரியல. இன்னொன்று, ஒரு சில பேருக்கு மட்டுமே பாரபட்சமாக இருக்காரு அப்படின்னு சொன்னது. மேலும் ஆரம்பத்திலே அந்த சண்டையை முடிச்சிருக்கலாம், பட் கடைசி வரைக்கும் போவிட்டு அதுக்கப்புறமா கொண்டு வந்தாரு அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் தான். சபரி கொஞ்சம் பயந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பார்வதியோட விஷயத்துல அவர் வேணும்னு பண்ணல, பட் இருந்தாலுமே நான் வேணும் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்ன அவர் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அங்கதான் அவருக்கு அது ஒரு மிகப்பெரிய எதிர்வினையை ஆற்றுச்சு. அவர் வேணுமே பண்ணல, பிகாஸ் ஆஃப் அந்த வீடியோவை நம்ம பலமுறை போட்டு பார்த்துட்டோம். அவர் அந்த பாட்டை தடுக்கணுன்ற விஷயத்துல அதை அடிச்சிருக்கே தவிர்த்துட்டு அவர் பார்வதியை வேணும்னு பண்ணல. ஆனா மேபி அந்த இடத்துல பார்வதி இல்லைன்னா கனியை வந்துட்டு அந்த மாதிரி தள்ளி தள்ளி விட்டார்ல கையை வச்சு, ஸோ அப்படி பண்ணியிருப்பாரான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். ஸோ அது எல்லாத்தையுமே நம்மளால் வந்துட்டு ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு அட்ரஸ் பண்ணப்பட்டுச்சு. யாரையுமே இன்னைக்கு வந்துட்டு எலிமினேஷனும் பண்ணல, யாரையுமே சேஃபும் பண்ணல. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்கும்ன்றது நாளைக்கு தான் தெரிய வரும். அது வரைக்கும் பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.